இப்ப இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 இடங்களை நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இத பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வீடியோவினுடைய மையமான விஷயம். இது ஏன் முக்கியம் அப்படிங்கறத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இப்போ இவங்க எப்படி இது சர்வேக்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரங்களை காட்டுறாங்களோ, அதே மாதிரி பாஜக இந்து முன்னணி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தர்கா பக்கத்துல இருக்கிறது தான் தீபத்தூண், அதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. அது என்ன ஆதாரம், அந்த ஆதாரத்துல உண்மை இருக்குதா அப்படிங்கறதையும் பின்னாடி பார்ப்போம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது, நாம பாக்குற இந்தியாவினுடைய வரைபடம் இருக்குது இல்லைங்களா, இது யாரோ 4 பேர் கற்பனையில கோடு போட்டு ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு கோடுகளை கிறுக்கி உருவாக்குனது கிடையாது. அதே மாதிரி பிளைட்ல உயரமா பறந்துகிட்டு மேல இருந்து பார்த்து, ஓ இந்தியா இப்படிதான் இருக்குது, இங்க எங்கெல்லாம் கோடு போடணும், தமிழ்நாடு இதுல இப்படி இருக்குது, இங்க கோடு போடணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சேட்டலைட் டெக்னாலஜி எதுவுமே இல்லாம ஊரா சுத்தி மலையா ஏறி மொத்த நிலத்தையும் அளந்து எக்கச்சக்க பேர் அவங்களுடைய உழைப்பை கொட்டி உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த வரைபடம் அப்படிங்கிறது. இந்தியாவினுடைய மொத்த நிலத்தையும் அளவிடுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ரீஜியனா சின்ன சின்ன முக்கோணங்களா பிரிச்சு கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே அப்படிங்கிற பேர்ல முக்கோணவியல் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய சர்வே பார்த்தோம்னா 1800களில் தொடங்கி நடத்தப்பட்டுச்சு. வில்லியம் லாம்ப்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த சர்வேவை நடத்துறதுல முக்கியமானவர். இந்த சர்வேவுக்காக தியோடிலைட் அப்படிங்கிற ஒரு டூல் முக்கியமா பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுக்காக பார்த்தோம்னா இந்த சர்வேவை நடத்துறதுக்காக நாடு முழுக்க தனித்தனி ரீஜியனா பிரிக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு ரீஜியனுக்குள்ளேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த எல்லா இடத்துலயும் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பில்லரை நிறுவனாங்க. இந்த பில்லர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஸ்டேஷன் அப்படின்னு பேரு, சுருக்கமா ஜிடி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா பல இடங்கள்ல உயரமான பகுதிகளில் இந்த தூண்கள் நிறுவப்பட்டுச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா மலைகளுடைய உச்சி பகுதி, கோயில்களினுடைய கோபுரங்கள், உயரமான கட்டுமானங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க இந்த தூண்களை நிறுவுறதுக்காக. சில இடங்கள்ல பார்த்தோம்னா தரையில இருந்தே உயரமான பில்லரை எழுப்பி அங்கிருந்து அளவிடுறதுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த தூண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கட்டுமான பொருட்கள் கிடைக்குதோ, அதாவது கருங்கல்லோ செங்கல்லோ இல்ல அந்த ரீஜியனுக்கு ஏத்த கட்டுமான பொருட்களை வச்சு, அங்க கிடைக்கிற பொருட்களை வச்சு, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள் அவங்க என்ன மாதிரி கட்டுமானம் பண்றாங்களோ அவங்கள வச்சு இந்த தூண்களை ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஷேப்ல ஒவ்வொரு மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. இதை நாங்க எப்படியெல்லாம் கட்டி எழுப்பணும், ஒவ்வொரு பகுதியும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது, சில பகுதிகளில் கல் கிடைக்காத இடத்துல என்ன மாதிரி நாங்க செட் பண்ணோம் அப்படின்லாம் இந்த பணியை செய்யும் போது அவங்களுக்கு எழுந்த எல்லா சேலஞ்சஸ் பத்தியும் இதுல வேலை செய்த அதிகாரிகள் அவங்களே எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த எல்லா தூண்லையும் பார்த்தோம்னா சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதாவது வடிவங்கள் வேறா இருக்கலாம், உயரங்கள் வேறா இருக்கலாம், எல்லாமே வேறா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ் மட்டும் இந்த எல்லா தூண்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி குறிப்பா அந்த எல்லா தூணுமே அந்த தூணின் மேல அந்த தியோடிலைட் கருவியை பிக்ஸ் பண்ணி அளவீடு செய்யறதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த தூண் அப்படிங்கிறதே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த தூணுக்கு மேல ஒரு சின்ன குழி மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பா ஒரு வட்ட வடிவமான குறியீடு, அதுக்கு மையத்துல ஒரு சின்ன புள்ளி, இந்த மாதிரியான குறியீடு அப்படிங்கிறது ரொம்ப காமனா இந்த தூண்கள்ல பயன்படுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த தூண்களை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ஸ்டேஷன், செகண்டரி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஸ்டேஷன்களை உருவாக்கி இருக்காங்க. 1899 பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால வெளியிடப்பட்ட த கிரேட் ஆர்க் செக்ஷன் 8 டிகிரி டு 18 டிகிரி ஆர் சீரிஸ் ஏ ஆஃப் த சதர்ன் ட்ரிகான் அப்படிங்கிற முக்கியமான ஆவணம். இந்த ஆவணம் பார்த்தோம்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்டேஷன்ஸ், செகண்டரி ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் இதுல கொடுத்திருக்காங்க. அந்த பட்டியலை எடுத்து பார்த்தோம்னா அதுல மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில மட்டும் 2 ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் அந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க 2 ஸ்டேஷன் அப்படின்னா 2 பில்லர் அப்படின்னு அர்த்தம். அந்த 2 பில்லரையும் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா சிக்கந்தர் மலை மேல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சிக்கந்தர் மலை நம்பர் 1 HS அப்படின்னும் சிக்கந்தர் மலை நம்பர் 2 HS அப்படின்னும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ இந்த தகவல்களுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இந்த பேர் மூலமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, இப்ப திருப்பரங்குன்ற மலையை திடீர்னு இப்பதான் புதுசா மத நல்லிணக்கத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட
இந்துக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட முஸ்லிம்கள் புதுசா இப்போதான் இந்த மலையை திடீர்னு சிக்கந்தர் மலைன்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்தப்பட்டு இது பெரிய அளவுல முஸ்லிம்களுக்கு எதிரான மதவெறியாக மதுரை முழுக்க இந்த பிரச்சாரம் நடத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த ஆவணத்தின் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா 1899 வெளியிட்ட பிரிட்டிஷ் கால ஆவணத்திலேயே திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று எழுதுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. இது புதுசா இப்ப யாரும் இந்துக்களின் சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக புதுசா கொண்டு வந்த பெயர் அல்லது பெயர் சொல் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஆவணத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி பெரும்பான்மையான மக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப கூட அந்த மொத்த மலையும் சிக்கந்தர் மலை அப்படின்னு யாரும் கிளைம் பண்றதெல்லாம் இல்ல. அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல் அடங்கியுள்ள சிக்கந்தர் தர்கா அப்படின்னு தான் தர்கா நிர்வாகமே அதை கிளைம் பண்றாங்க. திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லி அதன் மேலதான் இந்த சிக்கந்தர் தர்கா அடங்கி இருக்கு அப்படின்னு தான் அவங்களே போர்டு வச்சிருக்காங்க. அப்ப பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்றாங்கன்னா சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய அந்த மலை உச்சி, திருப்பரங்குன்றம் மலையில நிறைய உச்சி இருக்குது, அதுல சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய உச்சிய சிக்கந்தர் மலை அப்படின்னு அந்த உச்சியை குறிப்பிடுறதுக்காக பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்துறாங்க. இப்ப இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா கூட சிக்கந்தர் மலை அப்படின்ற அழைக்கிற வழக்கம் அப்படிங்கிறது இப்ப புதுசா யாரும் வேணும்னே கொண்டு வர்றது இல்ல அப்படிங்கிறத இந்த ஆவணத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப மறுபடியும் அந்த ஆவணத்துக்குள்ள வருவோம். அதுல சிக்கந்தர் மலை நம்பர் 1 ஸ்டேஷன், நம்பர் 1 HS அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா about 50 yards northwest of the mosque on the top of the hill. அதாவது மலை உச்சியில இருக்கக்கூடிய தர்காவிலிருந்து வடமேற்கு திசையில 50 yards தொலைவுல இந்த நம்பர் 1 ஸ்டேஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிக்கந்தர் தர்கால இருந்து 50 yards அப்படின்னா நம்ம மீட்டர்ல கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 45 மீட்டர் வரும். இப்போ சிக்கந்தர் தர்காவில இருந்து 45 மீட்டர் தொலைவுல இந்த நம்பர் 1 ஸ்டேஷன்ங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதனுடைய உயரம் பார்த்தோம்னா 1052 அடி மொத்தமா கீழே இருந்து சொல்றாங்க. அடுத்ததா சிக்கந்தர் மலை நம்பர் 2 HS அந்த ஸ்டேஷன் பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஆஃப் சிக்கந்தர் மலை நம்பர் 1 ஸ்டேஷன். அதாவது ஏற்கனவே அந்த நம்பர் 1 ஸ்டேஷன் இருக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அங்க இருந்து 53 yards தென்கிழக்கு பகுதியில இந்த நம்பர் 2 ஸ்டேஷன் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த நம்பர் 2 ஸ்டேஷன் பார்த்தோம்னா மார்க்டு நியர்லி இன் த சென்டர் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் ஆஃப் த மாஸ்க். அதாவது மாஸ்க்கு பக்கத்திலேயே அந்த 2வது ஸ்டேஷன் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப 2வது ஸ்டேஷனுடைய ஹைட் பார்த்தோம்னா அது கீழ இருந்து 1070 அடியில இருக்குது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்பர் 1 ஸ்டேஷனை விட நம்பர் 2 ஸ்டேஷன் அப்படிங்கிறது 18 அடி உயரத்தில் இருக்கிறது அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த போட்டோவுக்கு நம்ம மறுபடியும் வருவோம். இந்த மார்க் பண்ணி காமிச்சோம் இல்லைங்களா, அந்த போட்டோவுக்கு மறுபடியும் வருவோம். அந்த போட்டோல பார்த்தோம்னா தர்காவுக்கு முதல் மார்க் அப்படிங்கிறது தர்காவுக்கு பக்கத்திலே இருக்குது. 2வது மார்க் அப்படிங்கிறது தர்காவில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் கீழே இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரே மாதிரி பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டு அதன் மேல இதே மாதிரியான பில்லர்ஸ் இருந்ததா சொல்லப்படுது. அதுல ஒரு பில்லர் அப்படிங்கிறது சேதமடைஞ்சிருக்கு. இப்ப இந்து முன்னணி அமைப்பினர் கிளைம் பண்ணக்கூடிய அந்த தீபத்தூண் அப்படிங்கிறது குறிப்பா மதுரையை சேர்ந்தவங்க சர்வேக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூண் இருக்கு இல்லைங்களா, அந்த தூண் தர்காவில் இருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நீதிபதி GR சாமிநாதனும் அவருடைய தீர்ப்புல கோட் பண்ணியிருக்கிறார். அப்ப இதுல நம்ம நம்பர் 1 HS எங்க இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா தர்காவில இருந்து 50 yards தொலைவு, கிட்டத்தட்ட 45 மீட்டர். அப்ப தர்காவில் இருந்து 50 yards தொலைவில் இருக்கக்கூடிய அந்த தூண் அப்படிங்கிறது தான் ஸ்டேஷன் நம்பர் 1 அப்படின்னு இந்த ஆவணத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே தொலைவில் தான் இந்து முன்னணி அமைப்பினர் தீபத்தூண் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய அந்த தூண் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா அந்த 2வது ஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்த முதல் ஸ்டேஷன்ல இருந்து 53 மீட்டர்கள் தள்ளி தர்காவுக்கு அருகிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த தர்காவுக்கு அருகில நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 2வது பாயிண்ட், அதாவது அங்க ஏற்கனவே ஒரு தூண் இருந்து அது சேதம் அடைஞ்சிருக்குது, அந்த 2வது பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. சரி, இந்த 2 தூண் இருக்கிறத வச்சு மட்டுமே இதுதான் அந்த GT ஸ்டேஷன் சொல்லிட முடியுமா அப்படின்னா, இந்த GT ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வடிவத்துல அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லைன் இதழில் 2003 ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. அந்த கட்டுரையில இந்த GT ஸ்டேஷன்களுடைய வடிவங்களை பத்தி சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, a typical GTS station consists of a square or rectangular shaped platform. ஒரு ரெக்டாங்குலர் அல்லது ஸ்கொயர் ஷேப்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும் கீழே.
அதுக்கு மேல வித் எ பில்லர் ஆன் டாப் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு பில்லர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த புகைப்படம், இந்த தீபத்தூன்னு கிளைம் பண்ணக்கூடிய அந்த புகைப்படத்தை பாருங்க. கீழே ஒரு ஸ்கொயர் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுக்கு மேல அந்த பில்லர் இருக்குது. அதே மாதிரி the crest of the pillar will have a circle with a dot inside which marks longitude or latitude of the spot. அதாவது இந்த தூணுடைய மேல வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன சர்க்கிள் வச்சு டாட் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு குழி மாதிரியான பகுதி இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த தீபத்துல எண்ணெய் ஊத்துற பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் தியோடிலைட் மிஷினை செட் பண்ணக்கூடிய பகுதி அப்படின்னு ஏற்கனவே எல்லாரும் சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஷயமும் அதை உறுதிப்படுத்துற வகையில அமையுது. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் below the ground too will have a circle and the dot. அதாவது இந்த ஃபவுண்டேஷனுக்கு கீழேயும் பார்த்தோம்னா இந்த சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் போட்டு அங்க ஒரு டாட் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, even if the top of the pillar is destroyed it will not be difficult to locate the stone below the ground using the triangulation method. அதாவது மேல இருக்க தூண் இடிஞ்சு விழுந்துட்டா கூட, உடஞ்சிட்டா கூட, கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட், இந்த மார்க்கை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்டேஷனுடைய லொகேஷனை வந்து லொகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சிதைந்து போனதா ஒரு இடம் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு தூண் வந்து தர்காவுக்கு பக்கத்துல சிதைந்து போயிருக்கு, அதுல கீழே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்மை ஆய்வு பண்ணப்ப அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள இதே மாதிரியான ஒரு ரவுண்டு மார்க்கும் நடுவுல ஒரு டாட் மார்க்கும் இருந்ததை பார்க்க முடியுது. அப்ப இந்த வட்டமான மார்க் அப்படிங்கிறது இது ஜிடி ஸ்டேஷன் என்பதை காட்டுகிறது. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்கொயருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வட்டமான மார்க் இதுதான் திருப்பரங்குன்றம் மலையில் அமைக்கப்பட்ட ஜிடி ஸ்டேஷன் அப்படிங்கறத காட்டுது. அப்ப இது ஒரு ஸ்டேஷன் அப்படின்னா, ரெண்டாவது ஸ்டேஷன் அப்படிங்கிறது இதை விட கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பகுதியில 53 யார்ட்ஸ் தொலைவுல முதல் ஸ்டேஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கணும் அப்படின்னும் போது இந்த இவங்க தீபத்தூன்னு சொல்லக்கூடிய மதுரையை தேர்ந்த செயல்பாட்டாளர்கள் சர்வே ஸ்டோன் சொல்லக்கூடிய அந்த இடம்ங்கிறது கிட்டத்தட்ட இந்த நம்பர் 1 ஸ்டேஷனோட மேட்ச் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்பர் 2 ஸ்டேஷன் அப்படிங்கிறது 1070 அடி உயரத்துல இருக்குது, நம்பர் 1 ஸ்டேஷன் அப்படிங்கிறது 1052 அடி உயரத்துல இருக்குது அப்படிங்கிற அந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும் போதும் இந்த படமும் சிமிலாரிட்டியை கொடுக்குது. ஏன்னா தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது நம்பர் 2 ஸ்டேஷன் அப்படின்னு கிட்டத்தட்ட அதுல தான் கொடுத்துருக்காங்க. மாஸ்க்கு நியர் பை அந்த நம்பர் 2 ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு. அதை நம்பர் 2 ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு கீழே தான் நம்பர் 1 ஸ்டேஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்க முடியும். அதுவும் இந்த கல் தூண் இருக்கக்கூடிய பகுதியை தான் காட்டுது. அதே மாதிரி அந்த ஆவணத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்டேஷன் 1 ஸ்டேஷன் 2 இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்துல இருந்தும் எந்த முக்கோணங்களை வச்சு அளவிட்டாங்க, இதனுடைய மத்த 2 ஸ்டேஷன் எங்க இருக்குது, அதுல இருந்து எவ்வளவு தூரங்களை இங்க கணக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிள், எந்தெந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஸ்டேஷன்ஸ் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா இந்த ஸ்டேஷன் 1 வச்சு 3 ட்ரையாங்கிள் போடப்பட்டு அளவிடப்பட்டிருக்கு. அதுல முதல் ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா பெருமாள் மலை, பொன்னுருக்கி மலை, சிக்கந்தர் மலை ஸ்டேஷன் 1, இது 3த்தையும் இணைச்சி உருவாக்கப்பட்டு அளவீடு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது 2வது ஸ்டேஷன் பார்த்தோம்னா பெருமாள் மலை, குட்டிப்பாறை, சிக்கந்தர் மலை ஸ்டேஷன் 1, இதை வச்சு 2வது ட்ரையாங்கிள் போடப்பட்டிருக்கு. 3வது ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா பொன்னுருக்கி மலை, சிக்கந்தர் மலை ஸ்டேஷன் 1, மதுரை டெம்பிள்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன், இது 3த்தையும் வச்சு இன்னொரு ட்ரையாங்கிள் போடப்பட்டு இப்படி எல்லாம் அளவீடுங்கிறது பண்ணப்பட்டிருக்கு. சோ வெளிவந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆதாரம்ங்கிறது அந்த கல் தூணுங்கிறது அது ஜிடி ஸ்டேஷனாக சர்வே அளவிடும் கல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத பெரும்பளவு அதை தான் வெளிக்காட்டுது. இப்ப இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படின்லாம் இல்ல. இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நீதிமன்றமும் அரசாங்கமும் இணைஞ்சு அந்த கல் தூண் அப்படிங்கிறது அது சர்வே கல்லா இல்லையா அப்படிங்கிற ஆய்வை பண்ண வேண்டியிருக்கு. இப்ப ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு பார்த்தோம்னா இந்த எந்த ஆய்வுமே பண்ணாம, ஆக்சுவலா இந்து முன்னணி ஒரு கிளைம் பண்றாங்க அது தீபத்தூண் அப்படின்னு, மலைக்கு மேல ஒரு தூண் இருக்கிறதுனாலே அது தீபத்தூண் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அது உண்மையிலேயே தீபத்தூண் தானா, அங்க தீபம் ஏத்தினதுக்கான மரபு இருந்ததா, வரலாறு இருந்ததான்னு எந்த ஆய்வுமே பண்ணாம இவர் சும்மா மலைக்கு போய் ஒரு நேரடியா ஒரு விசிட் பண்ணிட்டு அது தீபத்தூண் தான் அப்படின்னு இவரே அங்கீகாரம் கொடுக்கிறார். எந்த ஆய்வும் இல்லாம, தொல்லியல் துறையை வச்சோ புவியியல் துறையை வச்சோ எந்த ஆய்வும் பண்ணாம அது தீபத்தூண் அப்படிங்கிற அங்கீகாரத்தை நீதிபதியே கொடுத்து அதை அவரே வந்து அங்க தீபம் ஏத்தணும்னு சொல்றாரு. இங்கதான் அதோடைய பிரச்சனையே ஆரம்பிச்சது. அப்ப உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு விஷயத்தை, உண்மையை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வுத்துறையையும் புவியியல் துறையையும் வச்சு உண்மையிலேயே அந்த கல் என்ன கல், அது சர்வே கல்லாக இருந்ததா, அது ஜிடி ஸ்டேஷனா இருந்ததா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். ஏற்கனவே வந்து
திருப்பரங்குன்றம் வில்லேஜ் மேப்ல கூட அங்க ஜிடி ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த கல் தூண் தான் அந்த ஜிடி ஸ்டேஷனா? அதே மாதிரி தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மார்க் இருக்கக்கூடிய அந்த உடைந்து போன அந்த தூண் தான் ஸ்டேஷன் நம்பர் 2வா அப்படிங்கறத நீதிமன்றம் ஃபர்தரான ஆய்வுக்கு அரசாங்கத்துடன் இணைந்து அதை மேற்கொண்டு உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் எந்த முடிவையுமே எடுக்க முடியும். ஒரு தூண் தீபத்தூணான்னு தெரியாமலேயே கோயில் விதிகளுக்கு மாறா, கோயில் ஒரு இடத்துல தீபம் ஏத்திட்டு வராங்க, அதுக்கு மாறாக இன்னொரு இடத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அடிப்படையில ஆகமங்களுக்கே கூட முரணானதா இருக்க முடியும். ஏன்னா மரபுக்கு மீறின மரபை மாற்றுகிற ஒரு விஷயமாகத்தான் ஜி.ஆர். சாமிநாதன் இதை முன்வைக்கிறார். இப்ப இன்னொரு பக்கம் இந்து முன்னணி சைடுல, பாஜக சைடுல இருந்து அதுதான் தீபத்தூண்னு ஆதாரம் இருக்குது அப்படின்னு ஒரு கிளைம் பண்றாங்க. அந்த கிளைம் என்ன கிளைம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசினுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறை 1980களில் வெளியிட்ட திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற நூல்ல இந்த தீபத்தூணை பத்தின குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த எஸ்.ஜி. சூர்யா டிவில எல்லாம் படிச்சு காட்டுறாரு. ஆக்சுவலா அந்த புக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மலைக்கு மேல போற வழியில காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வர வழியில, இக்கோயிலுக்கு வரும் வழியில் பாதி மலை தொலைவில் தீபத்தூண் ஒன்று உள்ளது. இந்த தூண் நாயக்கர் காலத்தது, நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூண்லேயே எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. தீபத்தூண் ஒரு வார்த்தை அதுல வந்த உடனே, அந்த புக்ல வந்த உடனே அது நாங்க சொல்ற தூண் தான் அப்படின்னு இவங்க அந்த தூணுக்கு இதை பொருத்திக்கிட்டாங்க. ஆக்சுவலா அந்த புத்தகத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பாதிமலை தொலைவில் அப்படின்னு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கு. பாதிமலை தொலைவில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அப்படிங்கிறது இப்போ இந்த வருஷம் தீபம் ஏத்தப்பட்ட, காலங்காலமாக தீபம் ஏத்தப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த உச்சி பிள்ளையார் கோயிலினுடைய தீப மண்டபத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணை தான் நாயக்கர் காலத்து தூண் அப்படின்னு இந்த புத்தகத்துல குறிப்பிடுறாங்க, பாதிமலை தொலைவில் அப்படின்னு. அதே மாதிரி அந்த தீபத்தூண்ல தான் பார்த்தோம்னா நாயக்கர் காலத்து கல்வெட்டும் இருக்குது. இவங்க கிளைம் பண்ணக்கூடிய மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கல் தூண்ல எந்த கல்வெட்டும் கிடையாது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க சொல்ற தீபத்தூணை பத்தி தான் அந்த புக்ல குறிப்பிட்டிருக்கு பாருங்க ஆதாரத்தை அப்படின்னு உச்சி பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்துக்கான ஆதாரத்தை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுல ரொம்ப தெளிவா அந்த புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த தீபத்தூணை தாண்டி தென்மேற்காக வளைந்து சென்றால் காசி விஸ்வநாதர் கோயிலை அடையலாம். அதாவது இந்த தீபத்தூணை தாண்டி 2 வழியா பிரியும். அதுல ஒரு வழியா போனா சிக்கந்தர் தர்கா, இன்னொரு வழியா போனா காசி விஸ்வநாதர் கோயில். அப்ப இதை தாண்டி போகணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய கல் தூணுங்கிறது மலை உச்சியில இருக்குது. சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய பகுதிக்கும் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய பகுதிக்கும் தொடர்பே கிடையாது. ரெண்டு வேற வேற ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பகுதிகள். ரொம்ப தெளிவா அந்த புத்தகத்துல உச்சி பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்தை பத்தி சொல்லி இருந்தாலுமே இவங்க நாங்க சொல்ற தீபத்தூண் தான் உருட்டுறாங்க. அடிப்படையில அந்த தூண் தீபத்தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்கா பக்கத்துல இருக்க தூண் தான் தீபத்தூண் அப்படின்னு காட்டக்கூடிய இந்து முன்னணி பாஜக காட்டக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம், அதுவும் பொய்யானது. அப்ப இந்த 2 வாதங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கல் தூண் அப்படிங்கிறது சர்வே கல்லாக இருப்பதற்கான முகாந்திரங்கள் வரலாற்று குறிப்புகள் அடிப்படையில, வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில இருக்குது. அதனுடைய வடிவம், அதனுடைய பிளாட்ஃபார்ம், அதனுடைய வடிவத்தின் அடிப்படையிலும் அது சர்வே கல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உடைந்து போன கல்லில் இருக்கக்கூடிய அந்த குறியீடு, அதுவும் அது சர்வே ஸ்டேஷனாக இருப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துது. அதே மாதிரி அந்த 2 ஸ்டேஷன்களுக்கு இடைப்பட்ட உயரம் சம்பந்தமான விஷயத்திலும் இந்த தூண் அப்படிங்கிறது சர்வே ஸ்டேஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்பை சொல்லுது. ஆனா இந்த பக்கம் தீபத்தூண், அது தீபத்தூண் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எந்த ஆதாரமுமே இல்ல. வரலாற்று ரீதியாகவும் இல்ல, ஆவணங்கள் ரீதியாகவும் இல்ல, இலக்கிய ரீதியாகவும் இல்ல, எதுவுமே இல்ல. அதே மாதிரி ஒரு கோயில்ல 2 ராஜதீபம் ஏத்துறதுங்கிறது ஆகம விதிகளின் கீழ் வருமானு கேட்டா அதுவும் தெரியாது. அப்ப தெள்ள தெளிவாக இது சர்வே தூணாக இருப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படிங்கிற வாதம் உறுதி பண்ணப்பட்டிருக்கு. அது சர்வே தூண் தானா இல்லையாங்கிற முடிவை கூட 2வது வச்சுக்குவோம். அது சர்வே தூணாக இருப்பதற்கான முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆவணங்கள் மூலமா உறுதியாயிருக்கு. அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு முகாந்திரம் உறுதியானதுனால நீதிமன்றம் ஃபர்தராக அரசாங்கத்துடன் சேர்ந்து இந்த தூணை ஆய்வுக்கு உட்படுத்தணும். இந்த தூண்ல தீபம் ஏத்துனதுக்கான வரலாறு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். 2வது இது சர்வே தூணாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதாங்கிற ஃபர்தர் ஆய்வு பண்ணி இது என்ன தூண் அப்படிங்கறதை உறுதி பண்ண பிறகுதான் அடுத்த நடவடிக்கை நோக்கியே போக முடியும்.
அதனால இப்படியான ஆய்வுகள் எதுவுமே இல்லாம அவசர கதியில் ஒரு தீர்ப்பு கொடுத்தா, அதுவும் ஒரு மத ரீதியான சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இப்படியான ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது நீதிமன்றமே ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்து விட்ட அந்த விஷயத்துல ஈடுபட்ட கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது.